கார்த்திகை தீபம் சீரியல் நேர்களுக்கு வணக்கம். நம்மளோட கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு சூப்பரான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோ கேளுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த சீரியலுக்கான ரிவ்யூ வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கார்த்தி எப்படா ஆதாரத்தை சேகரித்து கல்யாணத்தை நிறுத்த போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது இப்போது நம்ம முருகனை காமிக்கிறாங்க. முருகனும் முத்தும் என்ன பண்ணுறாங்க, அந்த குடோனுக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இவர் ஃபோனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு நம்மளோட முத்து. முருகன் சார் எனக்கு பாத்ரூம் வருது சார், நான் போயிட்டு வரேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ என்னது பாத்ரூமா, சரி சரி போயிட்டு வா அப்படின்ற மாதிரி முத்து சொல்றாரு. முருகன் என்ன பண்றாரு, பாத்ரூம் போலான்னு சொல்லிட்டு போறாரு. அந்த நேரத்துல பாத்ரூம் போனதுக்கு அப்புறம் நம்மளோட சிவனாண்டி என்ன பண்றாரு, உள்ள வராரு. என்ன மாமா அந்த பையன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியா கேட்கிறாரு. என்ன மகனே, நான் தான் இருக்கல, அப்புறம் ஏன் பயப்படுற, அவன் பாத்ரூமுக்கு தான் போயிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி சரி, என்ன மகனே கையில ஏதோ சட்டையை வச்சிருக்க, என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்ப இந்த சட்டை எனக்கு சந்திரகலா கொடுத்தா அப்படின்ற மாதிரி சொல்றாரு நம்மளோட சிவனாண்டி. முத்துக்கிட்ட சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் முத்து, ஓ மருமக இந்த கல்யாணத்துக்கோசம் உனக்கு சட்டை எடுத்து கொடுத்தாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதெல்லாம் இல்லை மாமா, இந்த சட்டையை வச்சு தான் அந்த கார்த்தியை ஜெயிலுக்குள்ளே தள்ளுறதுக்கு பிளான் பண்ணிட்டு நம்ம முத்துக்கு ஒன்றுமே புரியல. என்னம்மா உனே சொல்கிற, எதா இருந்தாலும் புரிகிற மாதிரி சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாருங்க மாமா, இந்த சட்டை பார்த்தீங்கன்னா அந்த முருகன் கார்த்தி ஆஃபீஸில் வேலை பார்க்கும்போது முருகன் போடுற சட்டை தான் இது. அவனோட ஆஃபீஸ் யூனிஃபார்ம் மாதிரின்னு சொல்லலாம். இந்த சட்டையை வச்சு இந்த சட்டையை போட்டு அவனை சாகடிச்சிட்டோன்னா நம்ம கார்த்தியை ஜெயிலுக்கு அமிச்சிடலாம். பழி கார்த்தி மேலே வந்துடும். ஏன்னா கார்த்தி தான் இந்த கேஸ்குள்ளே வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, அப்போது நம்மளோட முத்துக்கு சரியான சந்தோஷம். சரி கார்த்தியை உள்ளே வைக்கிறோன்னா நம்மளுக்கு சந்தோஷம் தான், நம்மளை எத்தனை வாட்டி போட்டு நம்ம உயிர் எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லும்போது முருகன் இது எல்லாத்தையும் ஒளிஞ்சு நின்று கேட்டுறாரு. கேட்டு பயந்து போய் நம்ம உடனே இங்கேருந்து தப்பிச்சிடலாம், இவங்க கிட்ட மாட்டினா இவங்க நம்மளை சாகடிச்சிடுவாங்க, இவங்க கிட்ட மாட்டுறதுக்கு போலீஸ்கிட்டே போய் சரண்டர் ஆகிடலாம், நம்ம கார்த்தி சாரை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு நேராக முருகன் என்ன பண்ணுறாரு, ஆஃபீஸுக்கு ஓடி வராரு. அப்போது ஆஃபீஸில் இருக்கிறவங்க கிட்ட கேட்குறாரு, கார்த்தி சார் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, கார்த்தி சார் இல்லையே, கார்த்தி சார் ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்காரு, நம்ம ரேவதி இருக்காங்கல்ல அவங்களுக்கு இன்னைக்கு கல்யாணம் ஆக போகுது, அதனால் கார்த்தி சார் அங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, எந்த மண்டபம் எங்கே இருக்குது அப்படின்ற விவரம்லாம் கேட்டுட்டு முருகன் என்ன பண்ணுறாரு, நேராக கார்த்தியை இப்போ போய் பார்க்குறாரு. ஒரு பக்கம் இவர் தேடி கார்த்தியை போயிட்டுருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளோட முத்துவும் சிவனாண்டியும் என்ன பண்ணுறாங்க, சிவனாண்டி கேட்குறாரு, என்ன மாமா பாத்ரூம் போனான்னு சொன்னேன், இன்னும் அவன் ஆளை வரல, போய் என்னன்னு சொல்லிட்டு போய் பாருப்போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது சிவனாண்டி இருக்காரு. அப்போவும் முத்து போய் பார்க்கும்போது, மவனே அவனை காணும் அவனே அப்படின்றது சொல்லும்போது சிவனாண்டி நம்மளோட முத்துவை பயங்கரமாக திட்டாரு. மாமா உனக்கு அறிவு இருக்கா, இதுக்கு தான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கூட நான் உருப்படியாக கொடுக்கறதில்ல, இது வரைக்கும் அந்த கார்த்தியை நம்ம பிளான் போட்டு பண்ணாம மாதிரி ஒரு விஷயம் நீ உருப்படியா பண்ணிருக்கியா, இப்ப நான் சந்திராக்கு என்ன பதில் சொல்வேன், என் கஸ்டடியில் இருக்கான்னு சொல்லிட்டு நான் தைரியமா சொல்லிட்டு இருந்தேன், இப்பனாவும் அவனை கோட்டை விட்டு நிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது முத்து சொல்றாரு, ஒரு வேளை நம்ம பேசுனதை கேட்டுட்டான் போல இருக்கு, அதனால தான் அவன் எஸ்கேப் ஆயிட்டான் போல, இப்போ வா போய் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சுற்றி எல்லா இடத்துலையும் தேடுறாங்க. அவங்க சுத்தமாக ஆளே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடனே சந்திரகலாவுக்கு நம்மளோட சிவனாண்டி கால் பண்ணுறாரு. அப்போ என்னங்க இப்போ ஃபோன் பண்ணுறீங்க, என்ன எல்லாம் கரெக்டாக போயிட்டு இருக்கான், அவன் அவனை சாகடிக்கணும்னு சொல்லிட்டு சொன்னேன், அந்த பிளான்லாம் கரெக்டாக போகுதா அப்படின்னு சொல்லும்போது, எல்லாம் நாசமாக போச்சு சந்திரா அப்படின்னு சிவனாண்டி சந்திரகலா கிட்ட சொல்கிறாங்க. என்னங்க இப்படி குண்டை தூக்கி போடுறீங்க, இங்கே ஃபுல்லாக கல்யாணத்துக்கு பிளான் போட்டு எங்கள் அக்காவையும் அந்த கார்த்தியும் மாட்டை வச்சு உள்ள தள்ளலான்னு சொல்லிட்டு பார்த்தா நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க, இப்படி கோட்டை விட்டு நிற்கிறீங்களோ, அவன் தப்பிச்சு போயிட்டான் சந்திரா, நாங்கள் பேசிகிட்டு இருக்க கேப்பில் நான் மாமா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி இவனை சாவடிச்சு கார்த்தியை மாட்ட வைக்கலான்னு சொல்லிட்டு, அதை கேட்டுட்டு அவன் எஸ்கேப் ஆகிட்டான்னு சொல்லும் போது அந்த முருகன் பயந்து போயிட்டான் போல இருக்கு. சரி கவலைப்படாத சந்திரா, நான் எப்படியாவது அவனை இந்த சரௌண்டிங்கில் தான் அவன் போயிருப்பான், இவ்வளோ சீக்கிரம் அவன் போயிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தேடிட்டு இருக்காங்க முருகனை. பார்த்தீங்கன்னா நம்மளோட சிவனாண்டி ஆளுங்க எல்லாமே மண்டபத்துக்கு முருகன் ஓடி வராரு. ஓடி வந்ததுக்கப்புறம் நம்ம கார்த்திகிட்ட போயிட்டு எல்லா உண்மையும் சொல்கிறாரு. இந்த மாதிரி நீங்கள் அன்றைக்கி வரட்டிட்டு வரும்போது நானும் ஓடினேன், அப்போ பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர்கிட்ட நான் மாட்டிக்கிட்டேன், அவர் தான் தலைமுறை ஆக்கணும், அவர் பேர் சிவனாண்டி சந்திரகலா அப்படின்னு சொல்லும் போது
அவங்க என்னை இப்போ கொல்றதுக்கு பார்க்குறாங்க சார். என்னை சாகடிச்சிட்டு உங்கள் மேலே வந்து பழியை தூக்கி போடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க. அதனால தான் சார் நான் பயந்து ஓடி வந்துட்டேன். அவங்கக்கிட்ட சாகிறதுக்கு நான் இங்கேயே போலீஸ்கிட்டே சரண்டர் ஆகிடுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கார்த்தி என்ன பண்ணுறாரு, உடனே வந்து இன்ஸ்பெக்டருக்கு வந்து ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சார் இவன் வந்து என்கிட்ட வந்து சரண்டர் ஆகிறதுக்கு வந்து சொல்கிறான். அந்த சந்திரகலாவும் சிவனாண்டி இவங்க 2 பேர் தான் சேர்ந்து இவனை வந்து தலைமறை ஆக்கி வச்சுருக்காங்க என்னை மாட்ட வைக்கிறதுக்கோசம் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. இப்போது நம்ம கார்த்தி என்ன பண்ணுறாரு, இப்போ வந்து இதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, சரிங்க சார் உடனே வந்து அவனை வந்து நம்ம கஸ்டடி கூட்டிகிட்டு வாங்க, நம்ம விசாரிக்கலாம், விசாரித்து நம்ம எல்லா ஆதாரத்தையும் வந்து வாங்கிட்டு உடனே வந்து ஆக்ஷன் எடுத்து நம்ம சொன்ன மாதிரி அந்த ரெட்டை வந்து அரெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சந்திரகலா முருகனை பார்த்ததும் செம்ம ஷாக் ஆகிட்டாங்க. இவன் இங்கே வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டானே, இப்போ கார்த்தி கல்யாணத்தை நிறுத்த போகிறானே, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது உடனே மயில் வாகனமும் ராஜராஜனும் வராங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன மாப்பிள்ள என்னாச்சு, எங்கே கிளம்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, மாமா இந்த மாதிரி முக்கிய காரணமே சந்திராவும் சிவனாண்டியும் தான் இந்த விஷயத்தில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, என்ன மாப்பிள்ள சொல்கிற, இந்த கல்யாணம் வந்து நடந்தே ஆகணும், அதாச்சும் அந்த மருது காட்டக்கூடாது, அந்த அயோக்கிய பையன் ரேவதியை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளோட அந்த நம்ம சாட்சியாக வச்சுருந்த அந்த பையனை வந்து சந்திரகலாவும் சிவனாண்டியும் சேர்ந்து தலைமறை ஆக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த சந்திரா வீட்டுக்குள்ளே நுழையும் போதே எனக்கு தெரியும் அவள் இந்த மாதிரி எதனா ஒன்று பண்ணுவான்ட்டு. எங்கே உங்கள் அத்தை கேட்குறா, அவளுக்கு இருக்குது இந்த கல்யாணம் வந்து எல்லாம் நல்லபடியாக நீ முடியட்டும், அப்போ நான் அவளை பார்த்துக்கிறேன், எவ்வளோ திமிர் இருந்தால் அவள் வந்து சந்திரா இவ்வளோ வேலையை வந்து பண்ணுவா சைலண்ட்டாக இருந்துட்டு. மயில் வாகனம், ஓ சின்னத்தை தான் இதெல்லாம் பண்ணதா, அப்படின்னா சின்னத்திக்கும் இந்த மருந்துக்கெல்லாம் ஏதோ ஒரு லிங்க் இருக்குது, அப்போது இந்த விஷயம் வந்து சின்னத்திக்கு முன்னாடியே வந்து தெரிஞ்சு போயிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஓ மாமா பார்த்தீங்களா, அதனால தான் சின்னத்தை ஓடி ஓடி இந்த கல்யாணத்துக்காக உழைச்சாங்க, பார்த்தீங்களா எவ்வளோ கெட்டேன்னு சொல்லிட்டு ரேவதியை அந்த ஐயோக்கியனை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்படிலாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அத்தையாச்சு விஷயம் தெரியாமல் இவனை வந்து கல்யாணம் பண்ணணும்னு நினச்சாங்க, மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த சந்திரகலா பாருங்க என்ன பண்ணியிருக்காங்கன்ட்டு. அத்தை சின்னத்துக்கு விஷயம் தெரிஞ்சு கூட இந்த அயோக்கியம் கல்யாணம் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு கெட்டு போன எண்ணத்தோட இதெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க மாமா அப்படின்னு சொல்லும் போது, அதான் மாப்பிள்ள அவளை முதல்ல இந்த கல்யாணம் வந்து நிற்கட்டும், அவளை நல்லா கேட்குறேன் பாரு நான் அப்படின்ற மாதிரி செமையா கோவப்படுறார் நம்மளோட ராஜராஜன். இப்போது கார்த்தியும் முருகனும் என்ன பண்ணுறாங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து போகிறாங்க. இந்த மாதிரி அவன் ஒன்றா ஒழிச்சு வச்சுருந்தா நீ எதுக்காக இருந்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, சார் என்னோட உயிருக்கு பயந்து தான் சார் இருந்தேன், நான் மாட்டினா என் நெட்வொர்க்கே மாட்டிடும் அப்படின்றதுக்காக சார் நான் இருந்தேன், தேவையில்லாமல் என்னை வந்து இந்த மாதிரி வந்து மாட்ட வச்சுட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லும் போது, சரி சரி விடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி என்ன பண்ணுறாரு, நேராக வந்து போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போகிறாரு. இன்ஸ்பெக்டர் வந்து சரண்டர் ஆகிறதுக்கு அந்த வீடியோ ஆதாரம் எல்லாத்தையும் வந்து கேட்குறாரு, எல்லாத்தையும் வந்து கொடுக்குறாங்க. இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க, நீ பாரு இப்போ வந்து அந்த சிவனாண்டியும் சந்திரகலாவும் 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணியே ஆகணும் சார், முக்கிய ஆதாரத்தை எப்படி அவங்க இந்த மாதிரிலாம் வந்து பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் உங்களை மாட்ட வைக்கணும்னு தான் இப்படிலாம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவங்க ஏன் வந்து கல்யாணம் நடக்கணும், இன்னொன்று என்ன மாட்ட வைக்கணும் தான் சார் அப்படின்னு சொல்லும்போது, எவ்வளோ தைரியம் சார், கண்டிப்பாக முதல்ல அவங்களையும் இந்த கேஸில் அரெஸ்ட் பண்ணி உள்ளே தள்ளணும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க. சரிங்க சார், ஃபஸ்ட்டு இவங்ககிட்ட இருக்கிற வீடியோ ஆதாரம் எல்லாத்தையும் வாங்கி அந்த ரெட்டை அரெஸ்ட் பண்ணுற வழியை பார்ப்போம் அப்படின்ற வந்து சொல்கிறாங்க. இப்போ முருகன் கார்த்திகிட்ட சிக்கிட்டாரு. முருகன் வந்து சாட்சி சொல்லி நம்மளோட மருத்துவ அரெஸ்ட் பண்ணி கல்யாணம் நிற்க போகுது.